தங்கள் வேட்பாளரிடம் ₹1 கூட பணம் இல்லை என்றும் மக்கள் மற்றும் தொண்டர்கள் கொடுக்கும் பணத்தை வைத்து பிரச்சாரம் செய்வதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படும் என்ற நம்பிக்கை இல்லை என்றும் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டு 1 வாரம் கடந்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு சொல்லும்போது அதில் நேர்மை வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பாஜகவில் அந்த நேர்மை இல்லை என்று கூறினார். நாங்கெல்லாம் மக்களை நம்பி நிக்கிறோம். எங்க வேட்பாளரை பாருங்க, அவர்கிட்ட ஒரு தம்பி காசு கிடையாது. கூட்டணி அங்கங்க தோழர்கள்லாம் ₹50, ₹1000, ₹2000 கொடுக்குறாங்க. அதை வச்சு அவர் நகர்ந்துட்டு இருக்காரு. சொந்த வாகனம் கூட கிடையாது பிரச்சாரம் பண்றதுக்கு அவருக்கு. இதெல்லாம் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க. திரட்டு இருக்காரு, பணம் கிடையாது. 50 வருஷம் ஆண்ட கட்சி உண்மை. ஆண்டது மக்களுக்காக, எங்க அக்கௌண்ட்டுக்காக இல்ல. தேர்தல் நன்கொடை 10 7,000 கோடி வாங்கி போறதுக்கு இல்ல. இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வந்ததில்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது. நாளுக்கு நாள் 25 தொகுதிகள் 50 தொகுதிகள் கூடிக்கொண்டே போகின்றன இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி.